நம்ம கார்த்திக் இருந்துட்டு ஏற்கனவே பிரியா இல்ல அப்படின்ற சோகத்துல செம்ம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. அவர வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் டிஸ்டர்ப் பண்றது மட்டும் இல்லாம, என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருந்தார் இல்லையா? ஆனா இப்போ நம்ம கௌதம்ல இருந்து, இலக்கியால இருந்து, அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா ஏத்துக்கோ கார்த்திக், பிரியாவ பத்தி ஏன் நீ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நினைச்சிட்டு இருக்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் இருந்துட்டு ஒரு செம்மையான அதிரடியான முடிவு எடுக்குறாங்க. உண்மையிலேயே அஞ்சலி திருந்துட்டாளா இல்லையா அப்படின்றத செக் பண்றதுக்காகவா? இல்ல வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலிய இந்த வீட்ட விட்டு விரட்டணும் அப்படிங்கிறதுக்காகவா? என்ன ஏது அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. ஆனா இந்த இடத்துல நம்ம கார்த்திக் வந்துட்டு கத்திய வச்சுக்கிட்டு, நீங்க 2 பேரும் இப்போ இந்த வீட்ட விட்டு வெளிய போகலன்னு வைங்களேன், கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா குத்தி போட்டு போயிட்டே இருப்பேன். நான் ஏற்கனவே செம்ம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்கேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பழைய பொண்டாட்டி, என்னோட பழைய மாமியார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்க மாட்டேன். அதே மாதிரி நான் இப்ப சொல்றது தான் எப்பவுமே சொல்லுவேன். நீ எனக்கு வேணாம். நீ வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ வந்து திருந்திட்டேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டாலுமே கூட, நான் உன்ன மன்னிக்க போறதே கிடையாது. நீ செஞ்ச தப்பு சின்ன காரியமா இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நான் மன்னிச்சிருப்பேன். ஆனா நீ பண்ண காரியம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கே நல்லாவே தெரியும். அதனால என்னால மன்னிக்கவே முடியாது. நான் ஆல்ரெடி இன்னொரு பொண்ண லவ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பொண்ண தான் கல்யாணம் பண்ண போறேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. அவ்வளோதான் அப்படின்றமோ வந்து சொல்லி நம்ம கார்த்திக் வந்துட்டு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா மிரட்ட ஆரம்பிச்சுறாங்க. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் பல மாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே யோசிச்சு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து தான் செயல்படணும் அப்படின்றதுல நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குறிக்கோளோட இருந்துட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி என்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும் இலக்கியாவும் இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலியை முழுசா நம்பிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஆனா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்னால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து மாறப்போகுது அப்படின்ற மாதிரி நம்ம கௌதமும் இலக்கியாவும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ரீசெண்டா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு சில விஷயங்கள் நம்ம கார்த்திக் பண்றதுனால இந்த அஞ்சலியோட சுயரூபம் வெளியே வர ஆரம்பிச்சிருது. இங்க பாரு கார்த்திக், நீ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரியாவை கல்யாணம் பண்ண போறேன், அவளை கல்யாணம் பண்ண போறேன், இவளை கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு வந்து சுத்திட்டு இருந்தேன்னு வையேன், என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது கடைசியில கார்த்திக் வந்து சொல்றாங்க, ஏற்கனவே பிரியா காணாம போனதுக்கும் உங்களுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சம்மந்தம் இருந்துச்சு அப்படின்னா உங்களை அடிச்சு கொல்லாம விட மாட்டேன் நானு அப்படின்றமோ வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதை கேட்டதும் அஞ்சலி திரு திரு திருன்னு முழிக்கிறா. அஞ்சலிக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லதான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரியாவுக்காக நான் யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கார்த்திக் சொல்றது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துச்சு. அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்காம பல விஷயங்கள் இந்த இடத்துல நடந்தாலுமே கூட நம்ம கௌதமும் இலக்கியாவும் நினைச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்க நடக்கல. அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா திருந்தி வந்திருந்தா அப்படின்னா அவளை சேர்த்து வைக்கிறதுல நியாயம் இருக்கு. ஆனா அவ திருந்தாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்திருக்கிறதுனால கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பத்தி எல்லாருமே எதிர்பார்த்து எல்லாத்தையுமே யோசிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி ஆகணும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது அஞ்சலி திருந்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு நம்ம கார்த்திக்கும், அதுக்கப்புறம் ஜானகி இவங்க எல்லாருமே மனசு மாரி அஞ்சலி அந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்குவாங்களா? என்ன ஏது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு, அப்படியே கூட வர பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். பை டாட்டா, see you. Thanks for watching.